Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களெல்லாம் இன்றைக்கும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லைம் லைரிக்ஸ் மெசேஜஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி, சார் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் போய் விளக்குறீங்க, அது உங்களுடைய விளக்கம் புது ஏரியாஸ் எல்லாம் எங்களை சிந்திக்க வைக்குது. இது வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் சில சமயம் மாற்றிக்கிறோம், சில சமயம் புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாரையும் இதில் ஈடுபடுத்துங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நல்லதெல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரணும். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் நெவர் டேக் சைட்ஸ். இந்த சைட்ஸ் எடுக்கிறது அது நல்லதில்லை எப்போவுமே. இட் அலவுஸ் போத் குட் அண்ட் ஈவில் டு எக்ஸிஸ்ட் when you don't take sides. எல்லா மனிதர்களுமே நல்லவர்களும் இல்லை, எல்லா மனிதர்களுமே தீயவர்களும் இல்லை. அதனால தான் திருவள்ளுவம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்குது. என்ன, ஒரு மனுஷன்ட்ட நல்லது எவ்வளோன்னு பாரு, கெட்டது எவ்வளோன்னு பாரு, எது அதிகம் என்பதை பாரு, அதை எடுத்துக்கொள். ஒருத்தர் நல்லவர் நீங்கள் பிராண்டு பண்ணிட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கெட்டதோ ரெண்டு கெட்டதோ இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக அவரை ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? அதிகமான நல்லது இருக்குல்ல, ஒத்துக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி சார் ஒத்துக்கிறது? அப்போ நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட ஒரு கதை, ரொம்ப அழகான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒருத்தன் இப்படி தான் போய் கேட்டான், ஒரு செயின்ட்லி பர்சன்ட்டை போய் கேட்டான், குருவே நான் ஒருத்தர்கிட்ட பழகிறேன், ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினச்சேன் நான், அவர் பக்கம் என்றைக்கும் நான் நிற்கிறேன், அவர் எப்போ எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு படுபாதக செயலை செஞ்சிட்டார். அதிலிருந்து அவர்கிட்ட விலகிட்டேன், அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நல்லது தானே அப்படின்னா, நீ விலகியது ஓகே, நீ ரிஜெக்ட் பண்ணது ஓகே, ஆனால் அவரை பற்றிய ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஆத்திரம், வேதனை, இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஏனென்றால் நல்லதையும் கெட்டதையும் யூ ஹாவ் டு அக்செப்ட் த போத். ஈஸ்டர்ன் மிஸ்டிசிசம், ஈஸ்டர்ன் அந்த ஒரு அந்த டிக்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆன்மீகத்தில் ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும், அதை ஜட்ஜி பண்ணக்கூடாது. அவனுக்கு புரியல, அது எப்படி, சரி இந்த பழம் சாப்பிடு அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாரு. அவன் வாழைப்பழத்தை எடுத்தான், எல்லாம் உரித்தான், சாப்பிட்டான். நல்லா இருக்கா அப்படின்னா, வாய் நிறைய பழத்தை வச்சுருந்தான். அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சப்பறம் தோலை அப்படி போடுறதுக்கு எத்தனிச்சான். சாப்பிடுப்பா, அதுவும் பழத்தில் வாழைப்பழத்தில் இருந்தது தானே, சாப்பிடு. அவன் சொன்னான், என்ன குருவே, வாழைப்பழத்தில் இருந்ததுங்கிறதுக்காக இதை போய் சாப்பிட முடியுமா? இதை தூக்கி தான் போடணும். ஏன்பா இது நல்லது இல்லையா? அப்போ ஆமாம், இது மாடு ஆடு சாப்பிட்றது, மனுஷன் சாப்பிட்றதா இது அப்படின்னா, ஓ மனுஷன் சாப்பிட்றது இல்லையா? அப்போ அது வாழைப்பழத்தை சுற்றி இவ்வளோ நாள் இருந்ததே, அந்த கெட்டது நீ கெட்டது, அது மனுஷனுக்கு உதவாதுன்னு சொன்னது தானே இவ்வளோ நாள் அந்த பழத்தை காப்பாற்றிட்டு. ஆமாம், அப்போ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டார். ஸோ when you accept the good, you have to accept the bad also, but reject it. ஆனால் என்ன இது வாழைப்பழத்தை இந்த தோல் மூடி, இந்த வேண்டாத தோல், நீ அதை வெறுத்தியா? இல்லை, பிகாஸ் தட் இஸ் எசென்ஷியல் டு ப்ரிசர்வ் தி ரைப் ஃப்ரூட் இல்லையா? ஸோ a wise person does not judge or reject. They welcome both kind and unkind people. The more you try to explain it with words, the less you understand it. ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கக்கூடாது, இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெவர் ஜட்ஜ் எ பர்சன், நெவர் டேக் சைட்ஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் காட் குட் அண்ட் பேட். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தான். அதுதான் நம்ம அடாப்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்.
அதுதான் மென்டல் வெல்னஸுக்கு ரொம்ப சிறந்தது. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.